ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ புதுசாக தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கிற தரமான ஒரு 3 ஹாலிவுட் படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிற படம் 2024ல ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவியா இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ரெபல் ரிச். IMDbல இருந்து இந்த படத்துக்கு 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ அவருடைய கசினை அவரை பார்த்தீங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி போட்டிருப்பாங்க ஒரு ட்ரக் கேஸில். ஸோ அவரை பெயில் எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை போலீஸ் படத்துடைய ஆரம்பத்திலேயே பறிமுதல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பணம் இருந்தால் மட்டும்தான் அவரோட கசினை இவரால் பெயில் எடுக்க முடியும். ஸோ அந்த பணத்தை போலீஸ் கிட்ட இருந்து வாங்குறதுக்காக நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணாரு, போலீஸுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் நடுவில் எந்த மாதிரியான கேட் அண்ட் மவுஸ் கேம்லாம் நடந்துச்சு, கடைசியில் நம்ம ஹீரோ அவருடைய கசினை அந்த ஜெயில இருந்து வெளியே பெயில்ல எடுத்தாரா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த கதையில எந்த மாதிரியான சுவாரஸ்யங்கள்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு தரமான ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. படத்தை பாருங்க. படம் ஃபுல்லாவே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா வேற லெவல்ல எடுத்திருக்காங்க. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்லாம் சொல்ற மாதிரி பெருசா எதுவுமே இருக்காது. ஆனா நம்ம ஹீரோ பண்ற விஷயங்களாகட்டும், அவரோட ஆட்டிடியூட், போலீஸுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைங்க, அதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா படத்துல எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த படத்துடைய ரிவ்யூ கூட நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. படம் செம்ம சூப்பரா இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிற படம் 2024ல ஒரு ஆக்ஷன் காமெடி மூவியா ரிலீஸ் ஆன த ஃபால் கை. IMDbல இருந்து இந்த படத்துக்கு 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ ஒரு ஸ்டண்ட் மேனா இருப்பாரு. ஆனா இவர் பண்ற ஒரு ஸ்டண்ட் அப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்து அதுக்கப்புறம் இந்த கரியருக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வச்சிடறாரு. நம்ம ஹீரோ கேமராமேனா இருக்கக்கூடிய எமிலி பிளண்ட், அதான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு தருணத்துல இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுது. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் நம்ம ஹீரோவுக்கு இந்த மாதிரி நீ ஸ்டண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாரு. என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோடைய எக்ஸ் லவர், அதான் ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு படம் பண்ண போறாங்க. அந்த படத்துல இருக்கக்கூடிய ஸ்டண்ட்டை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கே இந்த படத்துக்கு நம்ம ஹீரோ தான் ஸ்டண்ட் பண்ண போறாரு, நம்மளோட படத்துக்கு அவன் தான் பண்ண போறான் அப்படின்ற விஷயம் தெரியாது. எதுக்காக அந்த ப்ரொடியூசர் நம்ம ஹீரோவை இந்த படத்துக்காக ஸ்டண்ட் பண்ண கூப்பிட்டுருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேருடைய லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்துடைய ஒரு சூப்பரான ஸ்டோரியாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை பாருங்க. செம்ம சூப்பரா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லயே இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு நான் கண்டிப்பாவே சொல்லுவேன். அந்த அளவுக்கு படம் செம்ம சூப்பரா இருந்துச்சு. படத்துல எமோஷனலான சீன்ஸ்லாம் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே சமயம் படத்துல காமெடிலாம் கூட செம்மையா பாத்தீங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு. ஒரு காமெடியும் சூப்பரா படத்துல எடுத்து இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல ரயன் காஸ்லிங் அண்ட் எமிலி பிளண்ட் தான் ஹீரோ ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ்ல பின்னி படல எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தரமான ஒரு படம், மிஸ் பண்றாதீங்க. ஜியோ சினிமால இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை ஜியோ சினிமால தமிழ் டப்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்பர் 1, 2019ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன நைவ்ஸ் அவுட். IMDbல இருந்து இந்த படத்துக்கு 7.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துல ஒரு ஃபேமஸான 85 வயசு மதிக்கத்தக்க ஒரு மிஸ்ட்ரி நாவலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இருப்பாரு. ஒரு வயசான தாத்தா இருப்பாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய 85வது வயசு பிறந்த நாள் இருக்கு பார்த்தீங்களா, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக அவருடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லாருமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இன்வைட் பண்ணவங்க எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமஸான மிஸ்ட்ரி நாவலிஸ்ட் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு கழுத்து
கழுத்து அறுக்கப்பட்டு கொடூரமான முறையில யாராலேயோ சாகடிக்கப்பட்டு இறந்து கிடக்கிறாரு. ஸோ இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்னால இன்னொரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹையர் பண்றாரு. ஸோ நீங்க தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாம அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை இந்த வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் எப்படி எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ணாரு, அதுதான் இந்த படத்துடைய ஒரு தரமான ஒன்லைன் ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்துல நம்ம டேனியல் கிரைக், ஆனா டி ஆர்மாஸ், கிறிஸ் ஈவன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் நடிச்சிருக்காங்க. படத்தை பாருங்க, செம்ம அல்டிமேட்டா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் முழுக்க இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ தரமா இருக்கும். நீங்க இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தப்பட்ட மூவிஸ்லாம் விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா இந்த படத்தை உங்க லைஃப்ல மிஸ் பண்றாதீங்க. அந்த அளவுக்கு படம் செம்ம தரமா இருக்கு. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் கூட இருக்கு. இந்த படம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, 2019ல ரிலீஸ் ஆனது. அந்த படத்தை மட்டும்தான் இப்போ தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்க இந்த படத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னா இப்ப தமிழ் டப்லயே வந்துருச்சு. ஸோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துருங்க. இப்ப நான் சொன்ன இந்த 3 படங்களுமே இப்ப ரீசெண்டா தான் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 3 படங்களுமே தரமா இருக்கு. நீங்க தாராளமா நம்பி பார்க்கலாம். பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாம இந்த படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.